ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. இருகுழை கோமலம்தாள் புஷ்பராகம் இரண்டு கண்டம் குறுமணி நீளம் கைகள் கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்தவல்லி மரகத நாமம் திருமேனியும் பச்சி மாணிக்கவே. நம்ம அன்பர்களுக்கு அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் வழியாக மாத ராசி பலன்கள் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த 2025 அக்டோபர் மாதம் 1/10/2025 முதல் 31/10/2021 வரை 12 ராசிகளுக்கும் எது போன்ற பலன்கள் நடக்கும் அப்படின்றத ஒருவாறு நம்ம கணிச்சிருக்கோம். என்னுடைய சிற்றறிவு கேட்டியவரை கணிச்சிருக்கேன். அதை நீங்கள் உங்கள் அனுபவத்தில் தான் இந்த நீங்கள் சொல்கிற பலன் சரியாக இருக்கா, நடக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நானும் என்னுடைய அறிவுக்கு ஏற்றியவரை நான் சொல்லியிருக்கிறேன். பார்த்து பயன்பெறுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு எதுக்குன்னா ஒரு அவேர்னஸ், எதுக்குன்னா நம்முடைய காலங்களை பின்னர் வரக்கூடிய விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா நம்முடைய ஓரளவு நம்ம நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள், அதாவது துன்பங்கள், பிரச்சனைகள், வம்பு வழக்குலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலான்றது தான் அந்த பதிவு. எனவே இப்போ இந்த விஷுவாவசு வருஷம் இந்த புரட்டாசி மாசமும் ஐப்பசி மாதமும் கலந்து வரும். இந்த அக்டோபர் மாதத்துல இந்த அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை எது போன்ற பலன்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசியா பார்க்க போறோம். இப்போதைக்கு இந்த அக்டோபர் மாதத்துல ஒவ்வொரு ராசியிலும் எந்தெந்த கிரகங்கள், நவகிரகங்கள் எந்தெந்த ராசியில சஞ்சரிக்கிறாங்கன்றத பார்த்துட்டு அப்புறம் நாம பதிவுக்கு போயிடுவோம். முதல்ல சூரியன் பாத்தீங்கன்னா இப்போ கன்னியில் இருக்கார். அதாவது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியில கன்னியில் இருக்கிறாரு. 17/10 அக்டோபர் 17ஆம் தேதி துலாத்துக்கு சூரியன் போயிடுவாரு. அதே போல புதன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா அதாவது 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கன்னியில் இருப்பாரு. 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் துலாத்துக்கு போயிடுவாரு. அந்த புதன் பார்த்தீங்கன்னா 27/10 திரும்பவும் விருச்சிகத்துக்கு போயிடுறாங்க. அதனால அந்த புதன் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி கன்னிலையும், அதாவது 2ஆம் தேதிக்கு பிறகு துலாத்திலையும், 27/10க்கு பிறகு விருச்சகத்திலையும் 3 ராசியில இந்த குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். புதன் சஞ்சரிக்கிறார். சூரியன் 17/10 தான் துலாத்துக்கு போறாரு. அதுவரை கன்னியில தான் இருப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா மாத ஆரம்பத்துல செவ்வாய் துலாத்தில் தான் இருக்கார். அந்த செவ்வாய் 27/10/2025 விருச்சகத்துக்கு போறார். அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கிரன் ஆல்ரெடி நமக்கு இப்போ சிம்மத்தில் தான் இருக்கார். அதாவது மாத ஆரம்பத்தில், அக்டோபர் மாத ஆரம்பத்துல சிம்மத்தில் பயணிக்கிறாங்க. அவர் 9ஆம் தேதி 9/10/2025 கன்னிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். அடுத்தது சனி பகவான் ஆல்ரெடி நமக்கு அது வடு கிரகன்றதால அங்க வக்ரமாயி அங்கேயேதான் மீனத்தில் தான் இருக்காரு. ராகு எதுக்கள் ரெண்டும், ராகு பார்த்தீங்கன்னா கும்பத்திலையும், கேது சிம்மத்திலையும் இருக்காங்க. குரு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதனத்தில் இருக்கிறாரு. மிதன ராசியில 17ஆம் தேதி வரை 17/10 வரை மிதனத்தில் தான் இருப்பார். 18/10 அன்று அதிசார குருவாக கடகத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இப்போ ஒவ்வொரு கிரகமும் எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம். அதாவது சூரியன் கன்னிலையும், சந்திரன் பார்த்தா தனுசுல இருக்கார். அப்போ சூரியன் கன்னிலையும், சந்திரன் தனுசுலையும், செவ்வாய் துலாத்திலையும், புதன் கன்னியிலையும், குரு மிதுனத்திலையும், சுக்கிரன் சிம்மத்திலையும், சனி மீனத்திலையும், ராகு கும்பத்திலையும், கேது சிம்மத்திலையும் இருக்காங்க. இது மாதத்தின் ஆரம்பத்தில் கிரகங்களுடைய நிலை. அடுத்து அந்த கிரக பயிற்சி எப்போ வருதுன்றது முடிவு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கிரகங்களை பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு ராசியா நம்ம ராசி பலன் பார்க்க போறோம். இந்த மாத ராசி பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி அருள்மலை. மேஷராசி. முதல்ல மேஷராசியில பிறந்தவங்க, ஜென்ம ராசியாக பிறந்தவங்க, உங்க ராசிநாதன்
மாதத்தின், அதாவது அக்டோபர் மாதத்துல 2025ல இந்த 1/10/2025 முதல் 26ஆம் தேதி வரை துலாத்தில் தான் செவ்வாய் இருக்கார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசிக்கு 7ல் நின்று ராசியை 7ஆம் பார்வையாக பார்ப்பது மிகச்சிறந்த விசேஷம். ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்ப்பது ஆட்சி பலது சமம். அப்ப நினைத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு 26ஆம் தேதி வரை, அக்டோபர் 26க்குள்ள நீங்க நினைச்சது செய்யலாம். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே செய்யலாம். படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு மாணவர்களாக இருந்தால் படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே போல ஒரு மண்மனை வாங்குறீங்க அப்படின்னா 26ஆம் தேதிக்குள்ள 26/10க்குள்ள நீங்க செஞ்சுக்கலாம். அடுத்து 27ஆம் தேதி உங்க ராசிக்கு 8க்கு போறதால 27க்கு பிறகு 31 வரை ஒரு 4 நாள் நீங்க கவனமா இருக்கணும். வேற ஒன்றும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதால அலைச்சல் இருக்கும். குரு பகவான் 3ல இருக்கிறதால முயற்சியின் பேர்ல எல்லாம் வெற்றி கிடைக்கும். அதனால மேச ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் 7ல் இருந்து உங்க ராசியை பார்ப்பது சிறப்பு. அதிலும் மாத கடைசியில ஒரு 4 நாள் ரொம்ப கவனமா இருங்க. அதுக்குள்ள நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள்லாம் நீங்க செஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் இன்னும் நல்லா நடக்கணும் அப்படின்னா உங்க ராசிநாதன் வழிபடுங்க. உங்க செவ்வாய்க்கு ஒரு அதிதேவதை யாரு அப்படின்னா முருகர் வழிபாடு பெஸ்டா இருக்கும். இல்ல சார் நான் பக்கத்துல இருக்கேன், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்குன்னா நீங்க வைத்தீஸ்வரன் போயிட்டு வழிபாடு பண்ணலாம். செவ்வாய்க்கிழமையில போயிட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்து யாரை பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷபராசி. ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது ராசிநாதன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல போயிட்டு கேது ஓட்டிருக்காரு. உங்க ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறதால வீடு வாங்குதல், வீடு கட்டுதல், புதிய வாகனங்கள் வாங்குதல், மாணவர்களாக இருந்தால் படிப்புக்கு அப்ளை பண்றது, அதுவும் படிச்சுட்டு வேலையில் இருக்கீங்க, அடுத்த வேலைக்கு போறீங்க அப்படின்னா உயர்கல்வி படிக்கணும், இது எக்ஸாம் எதாவது எழுதணும்னா நீங்க வந்து நல்லா கவனமா படிச்சீங்கன்னா அரசு வேலை கண்டிப்பா நீங்க வாங்கிடலாம். உங்க ராசிக்கு ரிஷப ராசிக்கு இப்ப குரு 2லையும் சனி பகவான் வந்து 11ஆம் இடத்தில் இருப்பது மிகச்சிறந்த ராஜயோகம். நினைத்தது கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதனால இந்த ரிஷபராசிக்கு தான் இப்ப இருக்கிறதுலே கோச்சார கிரகங்கள் அற்புதமா இருக்குதுன்னு சொல்லணும். சரிங்களா? அதனால உங்க ராசியை உங்க ராசிநாதன் கேதுவோட சேர்ந்தாலும் சில நேரங்களில் ஸ்ட்ரக் ஆகும். பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேது விநாயகர் வழிபாடு பண்ணும்போது நல்லா இருக்கும். உங்க ராசிநாதனை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில சுக்கிரனுடைய ஸ்தலமான கஞ்சனூருக்கோ அல்லது பெருமாள் வழிபாடோ, நீங்க உங்க ஊருக்கு அருகில் கூட பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நீங்க கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். 4ஆம் இடத்துக்கு அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்தையும் பார்ப்பதால் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிலையான தொழில், நிலையான வருமானம், அதே போல வேலை தேடிட்டீங்கன்னா வேலை கிடைக்கும். இது எல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ரிஷப ராசிக்கு தான் இந்த மாதம் அற்புதமான யோகம் அப்படின்னு சொல்லலாம். நன்றி. அடுத்து மிதுன ராசி நேயர்களுக்கு. மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது உங்க ராசியிலேயே குரு இருக்கிறார். இது ஜென்ம குரு இல்லையா? உங்க ராசிநாதன் எங்க இருக்காருன்னா 4ஆம் இடத்துல போய் ஆட்சி உச்சம் பெறாரு. உங்க ராசிநாதன் 4ஆம் இடம் கேந்திரத்தில் இருப்பது மிகச்சிறந்த விஷயங்களை கொடுக்கும். அதாவது எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அப்ப ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறதால புதிய வாகனங்கள் வாங்குதல், வீடு கட்டுதல், மண்மனை வாங்கி போறது, கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்கிறது, உங்களுக்கு பட்டம் பதவி கிடைக்கிறது, சுய தொழில் ஆரம்பிக்கிறது, அதே போல புதிய தொழில்களுக்கு வந்து அடிகோள்றது, இதெல்லாமே நடக்கும். அப்ப 4ஆம் இடத்துல இருக்கிற அந்த புதன் உங்களுக்கு ஆட்சி பெற்றிருப்பதால் நினைத்தது நிறைவேறும். அப்படிப்பட்ட மாதம் தான் இந்த மாதம். ஆனா இது எதுக்குள்ள நீங்க முடிச்சுக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த முதல் ராசி இந்த அக்டோபர் 1ஆம் தேதிக்கு தான் உங்க புதன் வந்து ஆட்சி பெறாரு. 2ஆம் தேதி எங்க போயிடுறாரு அப்படின்னா துலாத்துக்கு போயிடுவாரு. அப்ப 2/10க்கு பிறகு உங்களுக்கு வந்து துலாத்துல தான் இருப்பாரு. அந்த புதன் 27ஆம் தேதி திரும்பவும் விருச்சிகத்துக்கு போறாரு. அப்ப 5ல் இருக்கக்கூடிய புதன், அதாவது 2ஆம் தேதிக்கு பிறகு 26 நாள் உங்களுக்கு வந்து 26ஆம் தேதி வரை அந்த புதன் வந்து எங்க இருப்பார்? உங்க ராசிக்கு 5ல் இருப்பார். நினைத்தது நிறைவேறும். 5ஆம் இடம் பிள்ளைகளுக்காக செலவு பண்றது, பூர்வீக சொத்துல இருக்கிற பிரச்சனைகள் தீர்றது எல்லாமே தீரும். ஆனா அந்த 27/10க்கு பிறகு உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போறதால கடன், நோய், வம்பு வழக்கு, விபத்து, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். கோர்ட்டு கேஸ் போற மாதிரிலாம் சூழ்நிலை வரும். ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த காலகட்டத்தில். 27/10க்கு பிறகு ஒரு 4 நாள் கவனமா இருக்கு. 4 நாள் இல்லை, அடுத்து விருச்சகத்துல இருந்து எப்ப தனுசுக்கு புதன் போறாரோ அது வரையும் நீங்க கவனமா இருக்கணும். சரி, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னா உங்க ராசிநாதன் புதன்ன்றதால, அதாவது திருவெண்காடு சென்று வழிபடலாம். உங்க ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு புதன்கிழமையில ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, சூப்பரா இருப்பீங்க. நன்றி. அடுத்து
கடகராசி. உங்க ராசிநாதன் வந்து சந்திரன்றதெல்லாம் சுறுசுறுப்பானவங்க நீங்க. உங்க ராசிக்கு 12ல குருவும், அதே போல 8ல ராகுவும், 9ல சனியும் வக்ரம் பெற்றிருப்பது உங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே தடைபட்டு தாமதமாக தான் நடக்கும். உங்கள் முயற்சியின் பேர்ல தான் நீங்க வெற்றி பெறணுன்றது விதி. அதனால உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு, இப்போ உங்களுக்கு ஜென்மத்துல வரைய குரு வரப்போறாரு. எப்போ வர்றாருன்னா அக்டோபர் 18ஆம் தேதி உங்களுக்கு ஜென்ம குருவா வருது. இதுவரை விரைய குருவா இருந்த குரு இப்ப ஜென்மத்துல குரு வர்றதால ஞாபக மறதி இருக்கும். சேர்த்து வச்ச பணம் செலவாகும், கைப்பொருள் நஷ்டமாகும், பணப்பற்றாக்குறை ஏற்படும். பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் பண்ணுவீங்க. பிள்ளைகள் வந்து சில நேரங்களில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இடமுறுக்கு பண்ணுவாங்க, பேச்சு கேட்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் மன வருத்தம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்க ராசிக்கு 2ல கேது, வார்த்தைகளில் கவனம் வேணும். வார்த்தைகளை கவனமா இருக்கணும். அதே போல 3ஆம் இடத்துல இருக்கிற புதன் வந்து உங்களுக்கு வந்து முயற்சியின் பேர்ல எல்லா காரியத்தையும் முடிச்சு கொடுப்பார். 4ல செவ்வாய், டாக்குமெண்ட் பத்திரம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா நல்லா கவனமா பார்த்து மூலப்பத்திரம் அந்த ஈசி அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு அந்த நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, அந்த விஷயம்லாம் நீங்க பண்ணுங்க. உங்க ராசிக்கு 8ல் ராகு இருப்பதால் பயணங்களில் கவனம் வேணும். கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் இந்த அக்டோபர் மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை இப்ப சமீபத்துல கரூர்ல ஒரு விஷயம் நடந்தது. அந்த அரசியல் தலைவரே கடகராசி தான். இப்ப கடகராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள், எதிர்பாராத அசிங்க அவமானம்லாம் நடக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? நன்றி. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசினாவே கோபம் அதிகம். உங்க ராசியிலே சுக்கிரன் இருக்கார். தன்னை அலங்கரிக்கிறது ரொம்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது சம்பந்தப்பட்டதெல்லாம் மனைவி வழி பிரச்சனை இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கு. கூட்டணிகளால பிரச்சனை வரும். கொஞ்சம் பார்த்து பதமா இருக்கணும் இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல. அதே போல உங்க ராசிக்கு 2ல புதன் இருக்கிறதால வார்த்தைகளில் கவனம் வேணும். சூரியன் இருக்கிறதால அடுத்தவங்கள எடுத்தறிஞ்சு பேசாதீங்க. கனிவா பேசுங்க, பாசமா பேசுங்க. 2ஆம் இடம் வாய், அந்த வாய் வார்த்தை தான் எல்லாமே. அதனால 3ல செவ்வாய் இருக்கிறதால சகோதர வழி பிரச்சனைகள், மாமனார் வழி தொந்தரவுகள் இருக்கும். மாமனார் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மாமனாருக்கே பிரச்சனை ஏற்படும், தந்தைக்கு வந்து செலவுகள் ஏற்படும். உங்க ராசிக்கு 7ல ராகு இருக்கிறதால கூட்டாளி கிட்ட கவனமா இருங்க. பண விஷயங்கள்ல கவனமா இருந்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு உங்க ராசிநாதன் வந்து பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி வரை அங்க 2ல் தான் இருப்பார். அப்ப 2ஆம் இடம் என்பது குடும்பம், தனம், வாக்கு, பொருள், எதிர்பார்க்கறது பொருளாதாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்க ராசிக்கு 11ல குரு ரொம்ப சூப்பரா இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நினைச்சதுலாம் நடக்கும். லாபஸ்தானத்துல குரு இருக்கும்போது நினைத்த காரியம் அத்தனையும் நிறைவேறும். ஆனா 18ஆம் தேதிக்கு பிறகு 18/10க்கு பிறகு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு வர்றதால விரைய செலவுகள் ஏற்படும். அலைச்சல் அதிகமா இருக்கும். பண விரயங்கள், எப்படி பணம் செலவாகுனே தெரியுது, அப்படி செலவாகும். அப்ப சிம்மராசி பொறுத்தவரை குரு 11ல இருந்து 12ஆம் இடத்துக்கு வர்றத ஒரு அதிசார குருவா வர்றாங்க. அந்த அதிசார குரு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாரு. அதை கொஞ்சம் பார்த்து பதமா இருங்க. அதே போல பாத்தீங்கன்னா 8ல் சனி இருப்பது பயணங்களில் கவனமா இருக்கணும். பயணங்கள்ல கவனமா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா? அதனால உங்க ராசிநாதன் யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியனை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். காலையில எழுந்து குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். சரிங்களா? நன்றி. அடுத்தது கன்னிராசி நேயர்கள். கன்னிராசி அப்படின்னு பார்க்கும்போது அந்த புதன் வந்து அந்த 1ஆம் தேதி மட்டும்தான் ராசிநாதன் உங்க ராசியிலே இருக்கிறார், ஆட்சி பெற்றுக்கிறார். 1ஆம் தேதி நல்லா இருக்கும். 2ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு 2ல புதன் போறாரு. அப்போ 2ஆம் இடம் என்பது குடும்பம். குடும்பத்துக்காக உழைக்கிறது, குடும்பத்துக்காக செலவு பண்றது, பணத்தை தேடி அலையிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்து குரு இதுவரை தொழில் இருந்த அந்த இடைஞ்சல்கள்லாம் தீரும். தொழிலில் ஏற்பட்ட இடைஞ்சல்கள் தீரும். இப்போ 18ஆம் தேதிக்கு 18/10/2025 பிறகு உங்களுக்கு நிலையான தொழில் அமைவது, புதிய வேலை மாற்றம், பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கும். உங்க ராசிக்கு 7ல வந்து சனி இருக்கிறதால மனைவி கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் வக்ரம் பெற்ற சனி கோபத்தை அதிகமாக்குவார். கூட்டாளி கிட்டையும் நீங்க கவனமா இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். அதனால கூட்டாளி வகையிலையும் நம்ம கவனமா இருங்க. உங்க ராசிக்கு 12ல வந்து கேதுவும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. அது வந்து தூக்கத்துக்கு எடுக்கும். நம்ம செல்லு பார்த்துக்கிட்டு சினிமா இந்த மாதிரி அதிகமாக வந்து கேளிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா தூக்கம் கெடும், உடம்பு பாதிக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் ராசிக்கு 6ல ராகு இருக்கிறத வந்து எதிரி, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எது வந்தாலும் ஜெயிச்சிருவீங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். அதனால் மாத ஆரம்பத்தில் புதன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். ராசி அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா
துலாத்துக்கு வந்து புதன் எப்போ போறாரு அப்படின்னா 2ஆம் தேதியே போயிடுவார். அப்போ வந்து 26ஆம் தேதி வரை அங்கே தான் இருப்பார். 27ஆம் தேதி திரும்பவும் ராசிக்கு 3ல புதன் போறதால 3ஆம் இடம் என்பது ஆசை எண்ணங்கள் நிறைவேறும், நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கும். இது எல்லாமே சூப்பரான ஒரு அமைப்பு தான். உங்க ராசியை யார் பாக்குறாங்கன்னா சனி பாக்குறாங்க. வேலை பளு அதிகமா இருக்கும். உங்க ராசிக்கு அதிசார குரு 11ல வர்றதால நினைச்ச காரியம் நடக்கும். கன்னிராசியை பொறுத்தவரை இந்த குரு அதிசார குரு உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறார். அதனால நினைச்சது இதுவரை தடைப்பட்ட விஷயம்லாம் நடக்கும். அதனால பார்த்து பதமா இருங்க. உங்க ராசிநாதன் புதன்றதால புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. நன்றி. துலாம் ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் அப்படின்னாவே தராசு தானே. அப்ப நீங்க வந்து நீதி நேர்மையத்தோட இருப்பீங்க. நீதி நேர்மையெல்லாம் உங்ககிட்ட இருக்கும். 10 பேர் போனாலும் அதுல நீங்க நியாயத்தை பேசக்கூடிய அமைப்பு உள்ளவங்க. உங்க ராசியிலேயே செவ்வாய் இருக்கார். இப்ப செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்க மாதத்தின் ஆரம்பத்துல அங்கதான் இருக்காரு, துலாத்துல தான் இருக்காரு. அப்ப துலாம் ராசிக்கு 2க்கும் 7 கூடிய செவ்வாய் உங்களுக்கு வந்து லக்னத்தில் இருக்கிறதால பண வரவுகள் அதிகரிக்கும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். மனைவி வழி யோகங்கள்லாம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் தீரும். ஆனா லக்னத்திலே செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் கோபத்தை அதிகமாக்கும். கொஞ்சம் பார்த்து பதமா இருங்க. உங்க ராசிநாதன் அந்த சுக்கிரன் வந்து மாதத்தின் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி வரை வந்து பாத்தீங்கன்னா லாபத்துல இருக்கிறார். அது கேதுவா இருக்கிறதால வரவுக்கு மிஞ்சி வரவும் வரும், செலவும் ஆகும். அதனால ராசியாதிபதி வந்து 11ல இருக்கிறது விசேஷம். உங்க ராசியை வந்து குரு பார்வை பார்க்குறாரு. குரு பார்வை கோடி லாபம் சொல்லலாம். அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி வரை நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். எதிர்பார்க்குற தடைப்பட்ட விஷயங்கள், எதிர்பார்க்குற விஷயம்லாம் நடந்துடும். 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து 10ல குரு வர்றதால தொழில கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க ராசிக்கு 12ல சூரியனும் புதனும் இருக்காங்க. அது வந்து தூக்கத்தை கெடுக்கும், அலைச்சல் தேச்சல் அதிகமாகும். உங்க ராசிக்கு 6ல் சனி அற்புதமான ஒரு யோகம் தான். 6ல் சனி வரும்போது உங்களுக்கு வந்து நினைத்த காரியங்கள் கடன் அடையும், எதிர்பார்க்குற விஷயம் பண வரவுகள் அதிகமாகும். இது எல்லாமே சிறப்பா இருக்கும். உங்க ராசிநாதன் எப்போ 9ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 12ல வந்து நேசமா வராரு. அப்படி நேசமாகும் போது தன்னிலை மறக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அதாவது ஒரு விஷயத்த நீங்க சிந்திச்சு செயல்படணும், இல்லைன்னா வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால கொஞ்சம் கவனமா பாத்துங்க. அது வந்து சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் வந்து 9ஆம் தேதி 9/10/2025 கன்னிக்கு வந்துடுறாரு. அதனால அந்த ஒரு மாசம் அங்கதான் இருப்பாரு. அப்ப அந்த ஒரு மாச காலம் நீங்க வந்து எதுலயும் ஒரு முன்னெச்சரிக்கை இருந்தீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். உங்க ராசிநாதன் வந்து சுக்கிரன்றதால பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அம்பாலையும் அதாவது தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துளசி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில இந்த மாசம் சிறப்பான மாசமா அமையும். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து விருச்சிக ராசி நேயர்கள். விருச்சிக ராசின்னு பார்க்கும்போது உங்க ராசிநாதன் அந்த மாதத்துடைய ஆரம்பத்துல லக்னத்துக்கு ராசிக்கு 12ல போயிட்டாரு. 12ஆம் இடத்துக்கு போகும்போது வெளியூர், வெளிநாடு, வெளிதேசம், வெளியூர் போகிறதுக்கு இதுவரையும் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ராசிக்கு 12ல செவ்வாய் இருக்கும்போது தூக்கம் கெடும், அலைச்சல் அதிகமாகும். வெளிநாடு, வெளிதேசத்துக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, அதே போல தூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கும். அதே போல உங்க ராசியில ராகு இது உங்க ராசியை வந்து யாரு பாக்குறாங்க, யாரும் பார்க்கல. அப்ப உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துல எதுவரையும் இருக்காரு அப்படின்னா 26ஆம் தேதி வரை 26/10 வரைங்கிறார். 27ஆம் தேதி உங்க ராசிக்கு செவ்வாய் வந்துடுறாரு. அங்க ஆட்சி பெறதால 27ஆம் தேதிக்கு பிறகு அற்புதமா இருக்கும். அப்ப 27 அக்டோபர் மாசத்துல 26 நாள் நீங்க கவனமா இருக்கணும். உங்க ராசிக்கு குரு 8க்கு போறது இன்னொரு மைனஸ் பாயிண்ட். அப்ப விருச்சிக ராசியை பொறுத்தவரை 8ல் குரு வரும்போது தடைகள், தாமதங்கள், பண விரயங்கள், சுப நிகழ்ச்சிகள் தடைபடுவது இதெல்லாமே இருக்கும். பிள்ளைகளால் பொருள் நஷ்டம், பண நஷ்டம்லாம் ஏற்படும், மன கஷ்டம் வரும். கொஞ்சம் பார்த்து பதமா இருங்க. ஆனா அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு 9 குரு வர்றது நினைச்சது நடக்கும். எதிர்பார்க்குற அந்த அதிசார குரு வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறார். அதனால அந்த விஷயத்துல ரிச்சிகராசியை பொறுத்தவரை 8ல் இருக்கும் குரு 12ஆம் தேதிக்கு பிறகு வந்து அதிசார குருவா வந்து கடகத்துக்கு வர்றதால கடக குரு உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். அதுவும் உச்சம் பெற்றுக்கிறார். ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? அதனால உங்க ராசிநாதன் சந்திரன் அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லது. திங்கட்கிழமையில சோமவார விரதம் இருக்கலாம், அல்லது அம்மன் வழிபாடு பண்ணும்போது சூப்பரா இருக்கும். நன்றி.
அடுத்தது தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும்போது உங்க ராசியை குரு பார்க்குறாரு. ஒரு கிரகம் தன்னுடைய ராசியை பார்க்கும்போது ஆட்சி பலத்துக்கு சமமான பலன்களை கொடுப்பார். அப்ப ராசியாதிபதியே 7 போய் நின்று உங்க ராசிநாதனை பார்க்கறதால எதிர்பார்க்குற விஷயம்லாம் இந்த 18/10க்குள்ள நடந்துடும். 18/10க்கு பிறகு 18ஆம் தேதிக்கு பிறகு வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க அதிசார குரு எப்போ வந்து திரும்பவும் ரிட்டர்ன் ஆகுதோ ஒரு 3 மாசம் இருப்பார். மிதனத்துக்கு வருதோ அது வரல 8ல் குருவாக வருவார். ராசிக்கு 8ல குரு வரும்போது பண விரயம், பண நஷ்டம், மன கஷ்டம், தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் வரும். ரொம்ப 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 கவனமா இருக்கணும். உங்க ராசிக்கு 4ல் வரையா சனி வகரமா இருந்து உடல்நலத்தில் கவனம் வேண்டும். தாயாருக்கு உடல்நலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சொத்துக்கள் வாங்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் பிரச்சனை இல்லாமல் பார்த்து வாங்குங்க. வழித்தட்டம் மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்து வாங்குங்க. உங்க ராசிக்கு 4ல் சனி வரும்போது வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமா ஓட்டணும். சாலைகளில் செல்லும் போது பார்த்து பதமா போங்க. 3ல் ராகு ரொம்ப சிறப்பு தான். அதே போல உங்க ராசிக்கு வந்து லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது ரொம்ப நல்லது. அதே போல உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதும் விசேஷம் தான். இது 18ஆம் தேதி வரை உங்களுக்கு நல்லா இருக்குது. 18ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். அதிசார குரு திரும்பவும் மிதனத்துக்கு வர வரை ரொம்ப கவனமா இருக்கணும். கடகத்துல இருக்கிற குரு வரும்போது பலமான 8ஆம் இடத்துக்கு வர்றதால நஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது. விபத்துக்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், அசிங்கப்படுவது, அவமானப்படுவது, செய்யாத பழிக்கு ஆளாவது, இது எல்லாமே இருக்கும். ரொம்ப கவனமா இருங்க. உங்க ராசிநாதன் குருன்றதால உங்க ஊருக்கு அருகில் ஏதாவது சித்தருடைய ஜீவ சமாதிகள் இருந்தால் அங்க போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. உலர் திராட்சை வாங்கி படைச்சு ஒரு 24 நிமிஷம் அந்த சித்தருடைய சமாதியில இருந்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. தேவையில்லாத பிரச்சனைகளோ, பண விரயங்களோ, இன்னும் ஒண்ணுங்க 8ல் குரு இருக்கும்போது பணம் நஷ்டத்தோட இல்லை, பணம் காணாமல் போகும், நகை காணாமல் போகும், வண்டி வாகனம் திருடு போகும். ரொம்ப கவனமா இருக்கும். அந்த பரிகாரத்தை பண்ணி நீங்க பண்ணுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்து மகர ராசி. மகர ராசி பொறுத்தவரை ராசிநாதன் உங்களுக்கு சனி வக்ரம் பெற்றுக்கிறார். இப்போ பொதுவா ஒரு கிரகம் வக்ரமான பலம் அதிகம். சனி வக்ரம் பெற்றா பிடிவாதம் அதிகம். அப்புறம் 3ல போய் சனி வக்ரம் பெறுவது முயற்சியின் பேர்ல நீங்க எல்லா காரியங்களையும் செய்வீங்க. ஆனா முஸ்ல ராசிநாதன் வந்து உங்களுக்கு 3ல போய் இருக்கிறது மாமனார் வகையில ஒரு சிக்கலை கொடுக்கும். அப்பாவுக்கு ஒரு உடல் உபாதைகளை கொடுக்கும். நினைத்த காரியங்கள்ல கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ராசிநாதன் வந்து சனி வக்ரம் பெறுவது போராட்டத்தை காட்டும். போராட்டம் இருக்கவே செய்யும். உங்க ராசிநாதனை வழிபடுங்க. உங்க ராசிக்கு 6ல் குரு வந்து மாசத்தினுடைய ஆரம்பத்துல 18 நாளைக்கு இருப்பாரு. 18ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசியை பொறுத்தவரை 7க்கு வராரு. அப்ப ராசியை குரு 7ஆம் பார்வையை பார்க்கறதால இதுவரை தடைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். எப்போ 18/10/2025 பிறகு அதிசார குரு கடகத்துக்கு வரார். அப்ப இந்த கடகத்துக்கு வரும்போது மகரத்தை பார்ப்பார். அப்ப நினைச்ச காரியம் நடக்கும். இன்னும் ஒண்ணு, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். சாரி, உங்க ராசிக்கு பொதுவா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை இப்ப பாக்குறாரு. ஆனா அந்த 18ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசியே பாக்குறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அடுத்து உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பாக்குறாரு 18ஆம் தேதி வரை. அதன் பிறகு 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. லாபங்கள், வெற்றிகள் உங்களை தேடி வரும். மாற்றமே இல்லை. சரிங்களா? நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் எதுனா சனி பகவான். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. சனிக்கிழமையில துளசி அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப நல்லது. வாழ்க்கையில வெற்றி பெறலாம். தொழில் நிலையான ஒரு அமைப்பு கொடுக்கும். வேலைகளில் சிக்கல் தீரும். சரிங்களா? நன்றி. அடுத்து கும்பராசி. கும்பராசி பொறுத்தவரை நீங்க வந்து நியாயமானவங்க தான். ஆனா ராகு கூட போயிட்டார். ராகு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை ஏமாற்றத்தை கொடுப்பாரு. இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு சிக்கல்ல கொடுப்பாரு. அதே போல இருக்கிற ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்த வந்து நம்ப வச்சு கழுத்திருப்பார். அப்ப ராகு லக்னத்துக்கு வந்துட்டாவே பிறரை நம்பக்கூடாது. ஏமாற்றம் காத்து கொண்டிருக்குதுன்னு சொல்லணும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஏமாற்றம் என்பது பிறர் நம்ம ஏமாற்றக்கூடிய அமைப்பு இருக்கும். நம்பிக்கை துரோகம் நடக்கும். அப்ப ராகு லக்னத்திலிருந்து பேச்சாவரையும் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க உங்க ராசிக்கு 2ல சனி இருக்கிறதால வார்த்தைகளில் கவனம் வேணும். குடும்ப நபர்களாலே உங்களுக்கு தொந்தரவு வரும். சனி 2ல இருக்கும்போது குடும்பத்துல இருக்கிற ஆளுங்க சேக்கல் பண்ணுவாங்க, சண்டை பிடிப்பாங்க. தேவையில்லாத சின்ன சின்ன சண்டைலாம் பெருசாகும். உங்க ராசியை குரு பாக்குறாரு 18ஆம் தேதி வரை. ஆனா 18ஆம் தேதிக்கு பிறகு அதிசார குரு உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு வரார். ராசிக்கு 6ல வரும்போது
கடனோ நோயோ வம்பு வழக்கோ பிரச்சனைகளோ வர மாதிரி இருக்குது. கோர்ட்டு கேஸு சிவந்த கட்டளைன்னு சொல்லுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு ராசிக்கு 8ல் சூரியன் இருக்குது. ரொம்ப வண்டி வாகனத்து போகும்போது பார்த்து போகணும். தூக்கம் கெடும், நிம்மதி போகும். அதனால சூரிய வழிபாடும் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? உங்க ராசிநாதன் சனி என்பதால் சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவது ரொம்ப 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 சிறப்பு. அடுத்து மீனராசி. மீனராசி உங்க ராசிநாதன் வந்து 4ல் இருக்கிறாங்க. பொதுவாக 4ஆம் இட கேந்திரத்துல குரு இருக்கிறது ரொம்ப நல்லது தான். இதுவரை குரு வந்து மிதனத்தில் இருக்க வரையும் உங்களுக்கு யோகம் தான், சூப்பராக இருக்கும். அதனால 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனம், வீடு நிலம், வண்டி, சொத்து சுகம் இதெல்லாம் சேரும். வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், எல்லாமே நீங்க செய்யலாம், ஒன்றும் தப்பில்லை. அதுவும் 18/10க்கு பிறகு குரு வந்து உச்சம் பெற போறார். 5ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது பூர்வீக விஷயத்துல இருக்கிற பிரச்சனை தீரும். அந்த குரு அந்த கடகத்துக்கு வர குரு பகவான் உங்க ராசிக்கையே பாக்குறாரு, 9ஆம் முறையா பார்க்க போறாரு. இதுவரை தடைப்பட்ட அத்தனை விஷயம் உங்களுக்கு சூப்பரா நடக்கும். மீன ராசியை பொறுத்தவரை 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை. அதனால மீனராசி ராசிநாதன் குருன்றதால ஜீவசமாதி வழிபாடு, சித்தர்களை வழிபடுவது சிறப்பு. அதுவும் தண்ணீருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் ரொம்ப ரொம்ப வெற்றியை தரும். ஏன்னா மீனராசின்றதால அந்த குரு வந்து திரும்பவும் ஜலராசியே போறாரு. அப்ப குரு பயிற்சி, இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம், சரிங்களா? அதனால ரொம்ப கவனமா இருங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிருங்க. அதே போல மீனராசியை பொறுத்தவரை சூரியன் 7ங்கிறது வந்து கூட்டாளி கேட்டால் கொஞ்சம் கவனமா இருங்க. எதுலையுமே ஒரு கணக்கச்சிதமா இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். எனவே 12 ராசிக்கு இப்போ நம்ம வந்து ஒரு வாரம் நம்ம வந்து பலன் சொல்லியிருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று வாழ வாழ்வாங்க வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி அனுமலை.